ஜெய் ஜெகத்மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாகா. பராசக்தியாகிய பகலாமுகி அம்மையின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். நான் இப்பொழுது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி க்ஷேத்திரத்திலிருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். நமக்கு பூமியில் சந்தோஷமாக வாழ வேண்டுமானால், அதாவது ஒரு மனுஷனுக்கு பூமியில் சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் என்ன எல்லாம் இருக்க வேண்டும்? என்னெல்லாம் இருக்க வேண்டும்? ஆயுசு இருக்க வேண்டும், ஆரோக்கியம் இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும், பாக்கியம் இருக்க வேண்டும். இப்போ ஆயுசு, ஆரோக்கியம், பணம், பாக்கியம், இந்த 4 விஷயங்கள் இருந்தால் பூமியில் நமக்கு சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் இந்த 4 விஷயங்களும் இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடம், அதாவது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 5ஆவது இடம், அந்த 5ஆம் இடம் பாபகிரகம் உள்ளதாகிருந்தால், முக்கியமாக சூரியன், சனி, ராகு, இந்த மாதிரி உள்ள கொடிய பாபகிரகங்கள் அங்கே இருந்தால், இல்லை இந்த கிரகத்தோட பார்வை இருந்தால், ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆயுசும் ஆரோக்கியமும் தனமும் பாக்கியமும் இருந்தால் கூட வாழ்க்கை சந்தோஷகரமாக இருக்காது. ஏனென்றால் அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கத்ரி டைமில் சூரியன் அதிபயங்கரமாக ஆகாசத்தில் ஜொலிச்சு கொண்டு இருக்கும் இல்லையா? கத்ரி டைமில் ஆகாசத்தில் சூரியன் பயங்கரமாக ஜொலிச்சு கொண்டே இருக்கும். அப்போது நமக்கு அந்த வெயிலும் சூடும் கிடைக்கணும். ஆனால் ஒரு கார்மேகம், மழை மேகம் வந்து அந்த சூரியனை மறைச்சால் என்னாகும்? நமக்கு அந்த வெயிலும் சூடும் கிடைக்காது. அதுக்கு காரணம் சூரியன் அங்கே இருக்கிறது, ஆனால் மழை மேகம் மறைச்சு இருக்கிறது. இதுதான் காரணம். அதனால தான் அந்த வெயிலும் சூடும் நமக்கு கிடைக்காது போதும். இப்போ சூரியன் அங்கே இருக்கத்தான் செய்யுது, சூரியனுக்கு சூடும் வெயிலும் எல்லாம் இருக்குது, ஆனால் நமக்கு அது கிடைக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் சூரியனுக்கும் நமக்கும் இடையிலே அந்த மேகம் வந்து சூரியனை மறைக்கிறதுனாலே. அதுபோல் ஒரு ஆளுடைய ஜாதகத்தில் தீர்க்காயுஸ் அப்படி இருந்தாலும், ஆரோக்கியம் பெட்டராக இருந்தாலும், பாக்கியம் உள்ளவனாக இருந்தாலும், பணமுள்ள குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும், இல்லை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒருவனாக இருந்தாலும், பூர்வ புண்ணியஸ்தானம் மைனஸிலே இருந்தால், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் மைனஸிலே இருக்குது அப்படி சொன்னால், 5ஆம் இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியனோ சனியோ ராகுவோ இருந்தால், இல்லை அந்த கிரகத்தோட பார்வை இருந்தால், இந்த யோகங்கள் எல்லாம் சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. அது மட்டுமல்ல, அவனுடைய பாக்கியங்கள் எந்த நேரத்திலே ஒர்க் அவுட் ஆகாமல் போகும், எந்த நேரத்தில் நஷ்டமாகும் என்று சொல்ல முடியாது. இப்படி இருக்கப்பட்டவரோட, அதாவது 5ஆம் இடத்தில் சூரியன், சனி, ராகு, இந்த கிரகங்கள், இதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் போதும். இதில் சூரியன் இருந்தால் 100 தோஷம், சனியாயிருந்தால் 1000, ராகுவாயிருந்தால் கோடி தோஷம். மாந்தி கூட ராகுவுக்கு ஈக்குவல் தான். இப்போ இப்படி ஜாதகத்திலே இருந்தால், ஜாதகத்தில் ஆயுசும் ஆரோக்கியமும் தனமும் பாக்கியமும் இருந்தால் கூட அது நமக்கு அனுபவிக்க முடியாமல் இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஆயுசு, ஆரோக்கியம், தனம், பாக்கியம் என்று சொல்லப்பட்ட 4 விஷயங்கள் மாதிரி ரொம்ப முக்கியமானது தான் பூர்வ புண்ணியம் என்று சொல்லப்பட்டது. அந்த பூர்வ புண்ணியம் இல்லை என்றால், இதெல்லாம் ஜாதகத்தில் இருந்தாலும் நமக்கு அது அனுபவிக்க முடியாது. பூர்வ புண்ணியம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? முன்ஜென்ம பாபம் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போது கேன்சர் வியாதி உள்ள நிறைய ஆளுகள் வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க. அப்போ அவரோட ஜாதகம் பார்க்கும் பொழுது, இப்போ குழந்தைகளோட ஜாதகம்
தான் தருது என்றால் குழந்தைக்கு ஆமாம் இந்த வியாதி இருக்கிறது. உடனே என்ன சொல்கிறது என்றால், இவரோட பேரண்ட்ஸோட ஜாதகம் நான் எனக்கு கிடைக்கவில்லை, தரவில்லை, பார்க்கவில்லை. அப்போது என்ன சொல்கிறது என்றால், இந்த குழந்தைக்கு இப்படி வர்றதுக்கு காரணம் முன்ஜென்ம இவரோட பேரண்ட்ஸோட முன்ஜென்ம பாபதோஷம்தான். இவங்க பேரண்ட்ஸோட ஜாதகத்தில், அதாவது அப்பா அம்மாவோட ஜாதகத்தில், 2 பேர் ஜாதகத்திலே இருக்கணும்னு கிடையாது, அப்பா அம்மா ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் சூரியனோ சனியோ ராகுவோ இருக்கு, இல்லை அந்த கிரகத்தோட பார்வை இருக்கு. அதனால தான் இந்த குழந்தைக்கு இப்படி பாதிச்சிருக்கிறது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, முன்னோர் செய்த புண்ணியம் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, முன்னோர் செய்த புண்ணியம் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு. அது போலவே முன்னோர் செய்த பாபமும் நம்மளை பாதிக்கத்தான் செய்யும். இப்போ எல்லா ஜாதகங்கள்லேயும் முன்னோர் செய்த பாபத்தினால தான் தோஷம் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. தான் செய்த கர்மபலமும் தன்னை பாதிக்கத்தான் செய்யும். அப்போ ஜாதகத்தில் ஆயுசும் ஆரோக்கியமும் பணமும் எல்லாம் சூப்பராக இருக்குது, அது ஜாதகம் பார்க்கும்போதே தெரியும். அப்படி இருந்தால் உடனே அது எத்தனை காலம் நமக்கு அது நிலநிற்கும்? பல பேரும் நீங்கள் நம்ம கண்ட்ரியோட இந்தியாவோட கழிஞ்ச ஒரு 15-20 வருஷ காலத்துக்கு அங்கே இருந்து இங்கிட்டு பார்த்தா தெரியும், ரொம்ப பெரிய கோடீஸ்வரன்மாராக இருந்தவர், பல ஆயிரம் கோடி சொத்து உள்ளவங்க இன்னைக்கு பரம தரித்திரராக இருக்காங்க. அதில் ஒரு 2 பேர் எனக்கு நேரவே தெரியும். அப்போ 10-25 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட சொன்னேன், உனக்கு முன்ஜென்ம பாபதோஷம் பவர்ஃபுல்லாக இருக்கு, அது நீ மாற்றிக்கோ, அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ அந்த பணத்தோட அகங்காரத்தினால, பதவியோட அகங்காரத்தினால என்ன சொன்னார் தெரியுமோ, எங்களுக்கு இப்படி எல்லாமா சச்ச அப்படி சொன்னார். இப்போ அதில் ஒரு ஆள் கடன் பயங்கரம், கோடிக்கணக்கு சொத்து உண்டாயிருந்த ஆள் கடன் மூத்து அதிபயங்கரமாக கடன் தற்கொலை பண்ணிட்டார். இன்னொரு ஆள் என்னன்னா கண்ட்ரியை விட்டே ஓடி போய் தலைமறைவாக இருக்கிறார். இதே போல நிறைய ஆளுகள் இருக்காங்க. சில பேர் பாப்பர் ஹர்ஜி கூட, எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் தரித்திரத்தில் இருக்கேன், கோடிக்கணக்கு எனக்கு கடன் இருக்குது, என்னால் அடைக்க முடியலை அப்படின்னு கோர்ட்டிலே பாப்பர் ஹர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, நான் தரித்திரனாக இருக்கேன் அப்படின்னு, அது கொடுத்துட்டு பேசாமல் இருக்காங்க. ஏன் இப்படி வருது என்றால், அவர் ஜாதகத்தில் ஆயுசும் ஆரோக்கியமும் பணமும் பாக்கியமும் எல்லாம் இருந்தால் கூட 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், அங்கே சூரியன் சனி ராகு, அதில் முக்கியமாக சனி ராகு இந்த கிரகம் இருக்கிறதுனால தான், இல்லை அந்த கிரகத்தோட பார்வை இருக்கிறதுனால தான். இப்படி இருக்கப்பட்டவரோட தனபாகிய யோகங்களும் பதவிகளும் கையிலே கோரிய ஜலம் மாதிரி அப்படித்தான் ஜோதிஷ கிரந்தம் சொல்லி இருக்கிறது. கையிலே கோரிய ஜலம் என்னால், அதாவது நீங்கள் ஒரு பக்கெட்டில் ஜலம் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு நதியிலையோ இல்லை கடல்லையோ போங்க, கை 2ம் சேர்த்து பிடிச்சு நல்லா ஃபுல்லாக ஜலம் கோரிட்டு நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் இருக்கும் நமக்கே தெரியாமல் அது போய்விடும் இல்லையா? அதே மாதிரி தான் ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் சூரியனோ சனியோ ராகுவோ மாந்தியோ இருந்தால், அல்ல அந்த கிரகத்தோட பார்வை இருந்தால் அது ஆயுசை பாதிக்கும். அப்படிப்பட்ட ஆளுகளோட ஆயுசை பற்றி என்ன சொல்றது என்றால், கடல் கரையில் ஏற்றி வச்ச தீபம் போலே அப்படி சொல்லுவாங்க. ஒரு தீபம் கடல் கரையில் ஏற்றி வச்சா எவ்வளவு நேரம் இருக்கும்? எந்த நேரத்தில் வேணும்ன்றாலும் அணைஞ்சு போகலாம் இல்லையா? ஆஃப் ஆகும், விளக்கு அணைஞ்சு போகும். ப்ரொட்டெக்ஷன் இல்லாத தீபம் போலே அப்படி சொல்லும். சில கிரந்தங்கள் அப்படி எழுதி இருக்கிறது. பழைய காலத்திலெல்லாம் விளக்கேற்றிட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் வைப்பாங்க, எதுக்கு? காற்று அது அணைக்காமல் இருக்கிறதுக்கு, அது அணைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக. அப்போது இந்த முன்ஜென்ம பாபதோஷம் இருந்தால் அவரோட ஆயுசுக்கு கேரண்டி இல்லை, ஆரோக்கியத்துக்கு கேரண்டி இல்லை, மகாரோகங்கள் சேரும், ரொம்ப கஷ்டப்பட்டு மரிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஜாதகத்தில் பாக்கியம் இருக்கும், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. பல 1000 கோடி பணம் இருக்கும், ஆனால் அது எங்கே போச்சுன்னு தெரியாது. அப்புறம் 1000 கோடி பணம் இருந்தால் அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே கடன் உண்டாகும்.
இப்போ முக்கியமாக ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால், எல்லாம் இருக்குது. ஜாதகம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஆயுசு பெட்டர், ஆரோக்கியம் பெட்டர், பணம் பெட்டர், பாக்கியம் சூப்பராக இருக்கு, உனக்கு என்ன குறை, நல்லா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த 5ஆம் இடம் கவனிக்காமல் போகிறது அவர் அப்படி இல்லை. அப்போ இது சரியாகவே நல்லா நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஜாதகம் பார்க்க வேண்டும். இந்த ஜோதிஷம் தந்திருக்கப்பட்டது எதுக்காக என்றால், இப்போ உனக்கு என்ன நடக்கிறது அது சொல்றதுக்கு இல்லை, அதுதான் நமக்கே தெரியும் இல்லையா, இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று. வரும் காலத்தில் என்ன நடக்க போகிறது, அது நல்லதாயிருந்தால் மேக்சிமம் அது நமக்கு கிடைக்க வேண்டும். இனி நல்லதல்லே தோஷம்தான் என்னால் அது வராமல் தடுக்க முடியுமா? எல்லா தோஷங்களையும் வராமல் தடுக்க முடியாது, ஆனால் பெரிய தோஷம் பாதிக்காமல் செய்ய முடியும். அதுக்கு தான் மந்திர சாஸ்திரங்கள் என்று பகவான் தந்திருக்கப்பட்டது. இப்போ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பார்க்க வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வீட்டுக்கு போகணும். அந்த நேரத்தில் ஒரு பயங்கர மழை பெய்ய போகுது. ஐயோ மழை பெய்ய போதே சுவாமி, நான் எப்படி போகிறது? அந்த மழையே மாற்ற என்னால் முடியாது, ஆனால் ஒரு கொடை தர முடியும் இல்லையா? அந்த கொடை சூடிட்டு போகும்போது என்ன, ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகாது, ஆனால் காலில் எல்லாம் கொஞ்சம் ஈரனாகத்தான் செய்யும். அதுதான் பரிகாரம் என்று சொல்லப்பட்டது. அந்த தோஷங்கள் சம்பூர்ணமாக மாறி போகாது, கொஞ்சமாக அந்த பிளானட்டரி பொசிஷன், கிரக நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதோட பலன் அது காட்டித்தானே ஆக வேண்டும். நமக்கு தாங்க முடியாத தோஷங்களும் கஷ்ட நஷ்டங்களும் தன நஷ்டங்களும் உண்டாகாது, வேதனைகள் உண்டாகாது. அப்போ ஜாதகம் முதல் பார்க்கும்போதே பாக்கியமுள்ளதாக இருக்கு என்று சொன்னால் கூட கொஞ்சம் உள்ளே இறங்கி பார்க்க வேண்டும். அதுக்கு தான் அஷ்டவர்க்கம் பார்க்கறது என்று சொல்றது. அஷ்டவர்க்கம் என்று சொன்னால், இப்போ சாதாரணமாக ஒரு ஜாதகத்தில் 2 கட்டங்கள் இருக்கும் இல்லையா, அதாவது ராசி நவாம்சம் இப்படி 2 கட்டங்கள் இருக்கும் இல்லையா. ஆனால் அதே ஜாதகத்தில் 8 கட்டங்கள் இருக்கும், அதுதான் அஷ்டவர்க்கம் என்று சொல்லப்பட்டது. அது உங்களுக்கு புரியறதுக்காக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறோம், நமக்கு ஒரு வியாதி இருக்குது, டாக்டர் உடனே டெதஸ்கோப் எல்லாம் வச்சு பார்ப்பாங்க இல்லையா, நமக்கு நம்மளோட ஹார்ட் எப்படி மிடிக்கிறது இந்த மாதிரி விஷயம், அதை வச்சுட்டு வியாதி கண்டுபிடிப்பாங்க. இனி அவருக்கு இல்லை கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணுன்னா என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லுவாங்க, சிலது ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லுவாங்க, சிலது சிடி ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு, சரியாகவே நம்மளோட வியாதி என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிச்சிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் அது ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அதுபோல் ஜாதகம் பார்க்கும் பொழுது சும்மா ஓரலாக எப்படி பார்க்கறது, அது ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்துக்கெல்லாம் அது போதும். அப்படி இல்லை, ஃப்யூச்சரில் நமக்கு என்னென்ன நடக்க போகுது அது ஷார்ப்பாக கரெக்டாக தெரிய வேண்டுமானால் சும்மா இந்த 2 கட்டங்கள் வச்சு மட்டும் பார்த்தால் போதாது, அஷ்டவர்க்கமும் பார்க்க வேண்டும். அதுக்கும் மேலே ஒன்று இருக்கிறது, பிரஸ்னம் வச்சு பார்க்க வேண்டும். இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளை நீங்கள் ஆச்சாரியனாக எடுத்து அவரிடம் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்தால் உங்களுக்கு உங்களோட வரும் காலங்கள் எல்லாம் ஷார்ப்பாக கரெக்டாக சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இது பகவான் தந்தது தான். இப்போ வேதங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஈஸ்வரன் நம்புறீங்களா, கடவுளை நம்புறீங்களா, பகவான் இருக்கு, பிரம்மா விஷ்ணு சிவன் தேவிமார்கள் ஐயப்பன் முருகன் கணபதி பகவான் இவரெல்லாம் நம்புறீங்களா? எப்படி நம்புறீங்க, கண்ணால் பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லையா. வேத சாஸ்திரங்கள் சொல்லியிருக்காங்க, அந்த வேத சாஸ்திரங்களுடைய அடிப்படையில் தான் இந்த தெய்வங்களை நம்ம நம்புகிறோம் இல்லையா. அந்த வேத சாஸ்திரங்கள்னு 1000 கணக்கு இருக்குது, அதில் டாப்பில் உள்ளது தான் நமது சதுர்வேதங்கள். வேதங்கள் என்று ஆரம்ப காலத்தில் ஒன்று தான் இருந்தது, அப்புறம் அது 4ஆக டிவைடு பண்ணியாச்சு, அதுதான் சதுர்வேதம் என்று சொல்லப்பட்டது. அந்த வேதத்திலே உள்ளது தான் இந்த அஸ்ட்ராலஜி, ஜோதிஷம். ஈஸ்வரன் தந்தது தான் இது. எதற்காக? நாளைக்கு உனக்கு என்ன நடக்க போகுது அது நீ தெரிஞ்சிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல,
நம்மளோட முன்ஜென்ம பாபதோஷத்தினாலே தான் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகிறது. பூமியில் பிறக்கிறதே முன்ஜென்ம கர்ம பலத்தினோட அடிஸ்தானத்தில் தான். இப்போ நீங்கள் 30 நாள் ஆஃபீஸில் போய் வேலை செய்தால் தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் இல்லையா? அட்வான்ஸாக கிடைக்குமா சம்பளம்? அடுத்த மாதத்துக்குள்ளே இப்போவுமே கிடைக்குமா? அது கிடைக்காது. 30 நாள் வேலை செய்தால் உங்களுக்கு கையில் காசு கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். அதாவது வேலை செய்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கூலி கிடைக்கிறது, சம்பளம் கிடைக்கிறது இல்லையா? வீட்டு வேலைக்கு வரவங்களுக்கும் அப்படித்தானே, டெய்லி கூலி வேலை செய்யப்பட்டவனுக்கும் அப்படித்தானே, வேலை செய்ததுக்கு அப்புறம் தானே சம்பளம் கொடுப்பாங்க, சம்பளம் கிடைக்கும். அதுபோல் நம்ம முன்ஜென்மத்தில் செய்த கர்ம பலம் அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த ஜென்மம் எடுத்து இங்கே வந்திருக்கோம். முன்ஜென்மத்தில் நம்ம என்ன செய்தாச்சு என்று சாதாரண மனுஷனாக இருக்கப்பட்ட நமக்கு தெரியாது, மறந்து போய்விடும். சித்தன்மார்க்கெல்லாம் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட சித்தன்மார் ஒன்றும் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இல்லை. அப்போ அந்த முன்ஜென்ம பாபதோஷம், முன்ஜென்ம புண்ணியம் இது எவ்வளவு இருக்கு என்று அதை பேஸ் பண்ணி பகவான் அடுத்த ஜென்மம் நமக்கு தருது. அந்த அடுத்த ஜென்மம் தரும் பொழுது, இந்த ஜென்மம் தரும் பொழுது பூர்வ ஜென்ம கர்மங்களை பேஸ் பண்ணி நம்ம தலையில் ஒரு ஸ்டாம்ப் அடித்து தான் இங்கிட்ட அனுப்புறது. அந்த ஸ்டாம்பு என்ன சொல்லப்பட்டது தான் பழைய ஆளுகள் சொல்லுவாங்க இல்லையா, தலையில் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவன் கஷ்டம், அது அவனோட தலையில் எழுத்து அப்படி சொல்லுவாங்க, அது அவனோட டெஸ்டினி அப்படி சொல்லுவாங்க. அந்த தலையில் எழுத்து என்று சொல்லப்பட்டதோட ஃபோட்டோ காப்பி தான் ஜாதகம். அதை பார்த்தால் நமக்கு தெரியும் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி முடிக்கணும் அப்படின்னு எல்லாம். எப்படி முடிக்கணும்னு நினைச்சாச்சுன்னா நம்ம நினைக்கிறபடி தான், அது நடக்காது. ஏதோ ஒரு சக்தி. இப்போ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், அந்த டிரைவர் தான் அந்த பஸ் ஓட்டிட்டு போகிறது இல்லையா, நம்ம இஷ்டப்படி இல்லை, நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அந்த டிரைவர் தான் அந்த பஸ்ஸு ஓட்டிட்டு போகிறது, அவனோட இஷ்டப்படி தான் அந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி ஏதோ ஒரு சக்தி, அது தெய்வம், அது அல்லாஹூ ஆகலாம், இயேசு கிறிஸ்துவாகலாம், பிரம்ம விஷ்ணு சிவன்மாராக இருக்கலாம், தேவிமாராக இருக்கலாம். யாரோ ஏதோ ஒரு சக்தி நம்மளே நமக்கு தெரியாமல், நம்ம ஒரு வண்டியில் உட்கார்ந்துருக்கோம், இப்படி தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறது, நம்ம பயணம் செய்யப்பட்ட வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறது. அப்போ அந்த சக்தி நமக்கு மனசிலே தோன்றும், நாளைக்கு என்ன அந்த போகிற வழியிலே நமக்கு ஆபத்துகள் இருக்கிறதா, கற்று இருக்கிறதா, புழை இருக்கிறதா, நதி இருக்கிறதா, பிரிட்ஜ் இருக்கிறதா, அங்கே நமக்கு நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, ஆக்சிடென்ட் நடக்குமா, இல்லை அங்கே பெரிய ஒரு வரவேற்பு நமக்கு கிடைக்க போகிறதா, இதெல்லாம் முன்கூட்டி தெரியறதுக்காக அந்த சக்தி நமக்கு கொடுத்திருக்கப்பட்டது தான் அந்த, அதாவது போன ஜென்மத்தை கர்மபலத்தை பேஸ் பண்ணி நமக்கு தந்திருக்கப்பட்ட டெஸ்டினி, அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதுதான் நம்ம ஜாதகம் என்று சொல்லப்பட்டது. இப்போ ஜாதகம் பார்த்தால் நம்மளோட வாழ்க்கை எப்படி என்ன ஏது இதெல்லாம் கரெக்டாகவே தெரியும். ஆனால் நீங்கள் போகப்பட்ட ஆள் நல்லதல்ல என்றால் அவ்வளவுதான். ஜோதிஷம் படித்தவர் எல்லாம் சொல்றதெல்லாம் கரெக்ட் அப்படி நம்பக்கூடாது. உங்களோட வாழ்க்கையின் கைடு என்று சொல்லப்பட்டது உங்களோட ஜாதகம்தான். ஆனால் அது பார்த்து ஒரு முடிவெடுக்க உங்களால் முடியாது இல்லையா? இப்போ நமக்கு வியாதி வந்தாச்சுன்னா நம்மளை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர் வேணும். அதே மாதிரி அந்த வியாதி வர்றதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி விஷயங்கள் டாக்டருக்கு தெரியாது, அது இந்த ஜாதகத்திலே தெரியும். அதுக்கு தான் வேத சாஸ்திரங்கள்ல மருந்தும் மந்திரமும் இப்படித்தான் சொல்லியிருக்கிறது. வியாதி வந்தால் மருந்து சாப்பிட வேண்டும், அந்த வியாதிக்கு காரணமாக இருக்கப்பட்ட பிளானட்டரி பொசிஷன், கிரக நிலை, அதற்கு மந்திரம்தான் தேவை. மந்திரம் என்று சொன்னால் யாகங்கள், ஹோமங்கள், தானங்கள் இவையெல்லாம். ஜெகத் மாதா மகாதேவின் கிரகத்தால் உங்களுக்கு ஆயுர ஆரோக்கிய சௌக்கிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299.
தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.